ஹலோ. ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அவளுக்கு என்ன பாக்கச்சுல இவன் தானே. இவனுக்கு ஃபீலிங்ஸ் உண்டா மண்ணாங்கட்டி உண்டான்னு தோணும் போல. இறந்து போனவன் இவன் சந்தோஷப்படுத்தியதெல்லாம் பார்த்து அவன் சந்தோஷப்படியது போல. இறந்து போனவனா இவன் சந்தோஷப்படுத்தினதா அப்படியே இறந்து போனவன் சந்தோஷப்பட்டுருவான்ல. ஏன்னா அவன் ஜாபத்துக்கு முந்தி நீ என் தம்பி தாண்டா. உன்னை நான் என் தம்பியா தான் பாக்கன்னு சொன்னதெல்லாம் அவனுக்கு காதுக்கு யாரும் இருக்காது. இவன் சந்தோஷப்படுத்தியதை பாக்கச்சுல மட்டும்தான் அவன் சந்தோஷப்படுவான். சத்தம் இல்லாம அமைதியா இருக்கான்னு நினைக்கணும். இவன் வந்த நாளையில இருந்து இவளுக்காண்டி அந்த தகரத்துக்கிட்ட சண்டை போடியது, வெறுப்புல இவ கிட்ட சண்டை போடியது, அப்படியே நிம்மதியே இல்லாம போயிட்டேன். இப்படிப்பட்ட ஒருத்திக்காண்டி அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அமைதியா கல்லூரி மாதிரி நிக்கச்சிலே யோசிச்சிருக்கணும். எப்படி இவ்வளவு கியானத்தனமா யோசிச்சிருக்கா? இறந்து போனவே அவ இங்க சந்தோஷப்படுத்தியதை பார்த்து சந்தோஷப்படுவானா? முட்டாள் முட்டாள் முட்டாள். அவ முட்டாள்லாம். அவ என்ன முட்டாள் ஆக்கியிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே உனக்கு எனக்கு எதுவும் இல்ல. நீ அவனை நினைச்சுக்கிட்டே இரு. நீ எந்தால ஒளிஞ்சு போனா எனக்கு என்ன? அண்ணே அண்ணே, என்ன வாய முடாம கத்திக்கிட்டே வந்தா என்னன்னு சொல்ல. என்ன நீ சிரிச்சு பேசினாதான் என்ன யாதுன்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே சிறையா இருக்க, வாய மூடிக்கிட்டு என்னன்னு சொல்ல. என்ன நீ கோவமா இருக்கிறதுனால வாய மூடிக்கிட்டு எல்லாம் என்னன்னு சொல்ல முடியாது. வாய மூடினா என்ன யாதுன்னு பேசவே முடியாதே. அதனால நீ வாய மூடிக்கிட்டு என்ன யாதுன்னு சொல்லுன்னு சொன்னாலும் நான் வாயை திறந்துதான் பேசுவேன். ஏன்னா எனக்கு வாயை திறந்துதான் பேச தெரியும். வாய மூடிக்கிட்டு எல்லாம் பேசுறதுக்கு தெரியாது. இரு, கொலை வெறியில நிக்கேன். என்னன்னு சொல்லிக்கிட்டு உன் போக்குல போயிட்டே இரு. இல்ல இன்னைக்கு எனக்கு இந்த நீயே வாங்கி கட்டுவ போலதான் இருக்கு. ஓ அப்பனா வேற யாரோ கூட செம்மையா வாங்கி கட்டிருப்பாவோ போல. டேய் வளவலான்னு பேசாம என்னன்னு சொல்லு. அண்ணே உனக்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். நீ விஷயம் என்னன்னு சொல்லு. சில நேரத்துல ஆரம்பிக்கச்சுல சந்தோஷமான விஷயம் போலதான் இருக்கான். முடிஞ்சதுக்கு பிறவைக்குதான் அது எனக்கு சந்தோஷத்தை தருதா இல்லன்னா கோபத்தை வரவைக்குதான் தெரியும். அதனால உன் திருவாயை திறந்து கொஞ்சம் சொல்லு. அது பிறவைக்கு அது எனக்கு சந்தோஷத்தை தருதா இல்லன்னா கோபத்தை வரவைக்குதான்னு பாப்போம். என்ன உன்னைய எங்க காலேஜ் பிரின்சிபல் கூப்பிட்டாரு. என்னையா என்னைய அந்தால எனக்கு கூப்பிட்டாரு. அன்னைக்கு சரியான கோபத்துல இருக்கான் போலயே. அப்பதான் ரிசல்ட் பத்தி எதுவுமே அண்ணி என்னமோ அண்ணன்கிட்ட வாயை திறக்கல போல. அப்பாடா என்னடா. ஒன்னும் இல்ல அண்ணன். அப்பா அண்ணனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. காலேஜுக்கு போனதுக்கு பிறகு இந்த சந்தோஷமான விஷயம் அண்ணனுக்கு தெரியட்டும். அண்ணே அது பிறவிக்கு தெரிஞ்சதுன்னா என்னமோ நல்ல சந்தோஷப்படும். இந்த உனக்கிட்ட தான் கேட்க என்ன வேலை வெட்டி இல்லாம நின்னுகிட்டு இருக்கேன் நினைச்சேன். என்ன நான் வருஷத்துல சும்மா தானே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நின்னேன். அதுக்கு சொல்லிக்கிட்டே என்ன நேரமா சும்மாவே யோசிச்சுக்கிட்டு நிக்க முடியுமா? அண்ணே நான் தான் சொல்லலாம். உன்னையே எங்க காலேஜ் பிரின்சிபல் பாக்கணும்னு கூப்பிட்டாரு. அது இன்னைக்கு கூப்பிட்டாரு. எவ்வளவு சென்னு போக முடியுமோ அவ்வளவு சென்னு போடுமா. ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்துலதான் இடிய தூக்கி போடுவீங்களா? அவ இப்பதான் ஒரு இடிய தூக்கி போட்டு முடிச்சா. இனிமே என்ன தலைமையில அதை விட பெரிய இடியா தூக்கி போடுறதுக்கு நீ இருக்க போலயே. ஏண்டா அந்த ஆளு என்ன என்னத்துக்கு பாக்கணும்? எதுவா இருந்தாலும் என் படிப்பு சம்பந்தமா உன்னே கூப்பிட்டு பேசியதாதானே சொல்லியிருக்காரு. அதான் பாக்கிறதுக்கு கூப்பிட்டாரு. ஏண்டா என்ன மண்ண கட்டி பஞ்சாயத்தை இழுத்து வச்சு தொலைச்ச. டான் டான் பேசி திருப்பி ஏதோ பஞ்சாயத்தை இழுத்து வச்சுட்டியா? ஏண்டா ஒரு தடவை அந்த ஆளுக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு எழுப்பி வந்தது காணாதா? திருப்பி அந்த ஆளுக்கு முன்னா தலை குனிய வைக்க. இந்த வீட்டுல உனக்கு முன்னாடி 4 பேர் படிச்சிருக்கான். உன்னைய விட சின்ன பொண்ணு துளசியும் இப்ப படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஒரு நாள் யாருக்கு காலேஜ்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது இல்ல. நீ ஸ்கூல் பிள்ளையாடா? அண்ணே எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கான்? நீ வா வந்து பாத்துக்கிட்டு அது பிறவைக்கு கத்து. சரி நீ அப்படியே சிறப்பட்டுக்கிட்டே நில்லு. நான் இப்ப அண்ணிய கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். இது இல்ல உங்க காலேஜ்ல என்ன அநியாயத்தை செஞ்சு வச்சேன்னு சொல்லு. அண்ணே என்னத்துக்கு கூப்பிட்டாவன்னு தெரியாது. அங்க போனதுக்கு பிறகுதான் என்னன்னு எனக்கே தெரியும். இங்க பாரு இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு கூட்ட தூக்கி போடியதுக்கு பதிலா மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ராத்திரி தூங்கச்சலாம். ஒன்னா சேர்ந்து பெரிய அம்மிக்கெல்லாம் தூக்கி மூஞ்சில போட்டுருங்க. என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க? போடுறதுதான் போடுதியா. அங்க ஒருத்தி என்னை நம்பி இருக்கியா கண்டியா? அவளை அந்த ஆளுக்கு கையில பிடிச்சு கொடுத்ததுக்கு பிறவைக்கு போட்டுருங்க. ஓ அம்மாக்கு இந்த சொத்தை எல்லாம் ஒத்த ஆள ஆண்டு அனுபவிக்கணும்னு ஆசை. அவளுக்கு அந்த ஆசையை நிறைவேறான். அவளுக்கு என்னமோ உன் அண்ணன் நிலனை மறக்க முடியல. அவ நிலனை நினைக்கிறதுக்கு நான் தான் தடையா இருக்கேன். நான் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கான். அவளுக்கு எந்த தடையும் இருக்காது. நிலனை வச்சு என்னமோ சண்டை போலியே 2 பேருக்கும். அதனாலதான் அண்ணன் கோபமா நிக்குது. உனக்கு நான் போய் சேர்ந்துட்டேன்னா கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாவ. நீ உன மனம் போல நல்லா கொண்டாடலாம். அது பிறகு காலேஜ்ல மட்டும் இல்ல வீட்டுல உள்ளவியெல்லாம் உன்னை டான்னு கூப்பிடலாம். நம்ம ஊர்ல உள்ளவியெல்லாம் உன்னை டான்னே கூப்பிடலாம். கேள்வி கேட்கறதுக்கு எவனும் வரமாட்டான். நீ உன் இஷ்டத்துக்கு கலக்கலாம். அது பிறகு உன்னை பெத்தவனுக்கு அண்ணே ஒன்ன அந்த ஆளுக்கு என்னடானா என்ன பாக்கத்துல எல்லாம் குற்ற உணர்ச்சியா இருக்கான். நான் போய் சேர்ந்துட்டேன்னா அந்த குற்ற உணர்ச்சியும் காணாம போயிடலாம். நான் ஒத்த ஆள் இருக்கிறதுனால உங்க ஒட்டுமொத்த சந்தோஷமா எல்லாருக்கும் போகுது. என்னடா மேல அனுப்பிடுறீங்களா எல்லாருமா சேர்ந்து? அண்ணே எனக்கு தெரியுது எல்லாம் சரியாகும். என்ன மண்ணாங்கட்டி பிரச்சனை இழுத்து வச்சேன்னு சொல்ல. எனக்கே தெரியாது.
அது சரி, ஒரு தப்பு செஞ்சேன்னா என்ன தப்பு செஞ்சேன்னு உனக்கு தெரியும். 1008 பிரச்சனை எடுத்து வச்சுட்டு வந்தியன்னா எந்த பிரச்சனையில மாட்டிருப்பேன்னு உனக்கே தெரியாது கண்டியா. அண்ணே, நீ சிறையா தானே நிக்க, கொஞ்சம் தனியா புலம்பிக்கிட்டே நில்லு. நான் இப்ப அண்ணியை கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்னைய பார்த்தா இவனுக்கு கேனுக்கு இருக்கன போல தெரியுது போல. தனியா புலம்பிக்கிட்டு நிக்கணுமா? எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல. அம்மா, இவனை படிக்க வைக்கிறது நான் தானே. இவன் என்ன மண்ணாங்கட்டிக்கு அவளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போயிருக்கான். நீ வாடா, உனக்கு இருக்கு கச்சேரி. அண்ணே, வா 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 போலாம். எங்க கல்யாண வீட்டுக்கா போறோம்? இல்லண்ணே, காலேஜுக்கு. காலேஜ்ல கல்யாணம் எல்லாம் நடக்கல. போன வருஷம் சீனியர் ஒரு பையனுக்கு காலேஜ்லயே கல்யாணத்தை பண்ணி வச்சான். என்னது? அது நீ ஒன்னும் ஒரி பண்ணாத. அவ அம்மா அப்பாக்கு எல்லாம் கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதான் டானுக்கு தலைமையில சிறப்பா கல்யாணத்தை நடத்தி வச்சோம். லீவு நாளுதான். ஏண்டா, நீ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ஏன்னு நிம்மதி இல்லைன்னு யோசிக்காத. அது கூட நம்ம நிம்மதியே கெடுத்துறோம். என்ன போலாம் வா. அண்ணி போலாம் வாங்க. டேய், ஏன் கத்த? கேரேன், நீ என்ன தம்பி? உன்னை படிக்க வைக்கிறது நான். காலேஜ்ல நீ என்ன அநியாயத்தை எழுத்து வச்சாலும் உனக்காண்டி காலேஜ்ல வந்து நிக்கிறது என் பொறுப்பு. ஏன்னா உன்னை படிக்க வைக்கிறது, ஃபீஸ் கட்டியது எல்லாமே நான் தான். தேவையில்லாம எல்லாரையும் இழுத்துக்கிட்டு தெரியலான்னு மட்டும் பாக்காத. எல்லாரையுமா? நான் அம்மாவே எல்லாம் கூப்பிடவே இல்லையா அண்ணே. உன் அம்மா மட்டும் இல்ல கவின். என் ரூம்ல சில பேர் இருக்காவ. என் ரூம்ல கிடைக்க டேபிள், கட்டில், இது எல்லாத்துக்கு கூட எல்லாம் நான் பேசியது இல்ல. நான் மட்டும் போதும். கவின், அண்ணி, உன்னை படிக்க வைக்கிறது எல்லாமே உன் அண்ணன் தானே. எதுவா இருந்தாலும் அவர் மட்டும் ஃபேஸ் பண்ணியதான் நல்லா இருக்கும். நான் என்னத்துக்கு? அண்ணி அண்ணன மாதிரி நீங்களும் எனக்கு முக்கியம் தான். இல்ல கவின், காலேஜ்ல இருந்து கூப்பிட்டுருக்காவனா உன்னை படிக்க வைக்கவேதான் உனக்கு கூட வரணும். நான் என்னத்துக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் வரணும். அண்ணே, அண்ணே, கிரண் உடனே வரதுக்கு சொல்லிருக்காவ. வா போவோம். ஏடா, உன்னை படிக்க வைக்கிறது நான் தானே. நான் மட்டும் உனக்கு கூட வந்தா போதாதா? அண்ணே, எனக்கு அண்ணியும் தானே பிடிக்கும். உனக்கு அண்ணன் நான் மட்டும் போதும். சரி, இப்ப 2 பேரும் வாங்க. அண்ணே, எனக்கு ஒரு நாளும் என்னவோ பண்ணித்தோல. அங்க என்ன இழுத்து வச்சிருக்கேன்னு தெரியல. சரி, நீ அன்னைக்கு கூட பைக்ல வரதுக்கு தானே ஆசைப்படுவேன். நீ அண்ணியும் பைக்ல வந்துருங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு பைக் எடுத்துக்கிட்டு அவன் பைக்ல வரேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, கார்லயே போலாம். அண்ணே, நீ அன்னைக்கு கூட பைக்ல போறதுக்கு தானே ஆசைப்படுவேன். நீங்க 2 பேரும் பைக்ல வாங்க. நான் என் ஃப்ரெண்டு பைக் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஒரு இளவன் தேவையில்லை. ஏன்னா இப்ப என்ன ஆச்சு உனக்கு? இன்னைக்கு சிடு நிக்க பழைய அர்ஜுன போல இருக்கு. இது நல்லாவே இல்ல. நீ பைக் எடு, நான் வரேன். கிரம் தலையை தட்டி காய வச்சிருவேன். அந்த பைக் உன் அண்ணன் நிலனுக்கு பைக்கு. உன் அண்ணன் நிலனோட காதலி இருக்கா கண்டியா? அவ ஒண்ணு என் மேல ஆசைப்பட்டு அந்த பைக்ல என்ன கூட வரல. அந்த பைக்கா உன் அண்ணன் நிலனுக்கு ஞாபகமா தான் வச்சிருக்கான். அதுல யாரை உட்காரும் போது உன் அண்ணன் நிலனுக்கு மடியில உட்கார்ந்தது போலே அவளுக்கு ஃபீல் கொடுக்கும். அதனாலதான் என் கூட வரதே தவிர வேற ஒண்ணும் இல்ல. கவினை, இது புரியாம நீ வேற. பைக்ல வர்றதானே உனக்கு பிடிக்கும், பைக்லயே வாங்கானு. பைக்ல ஏன் கூட வரதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசிய? நீ இப்படி எல்லாம் பேசிய ஆளே இல்லையே. எப்பா, நான் இப்படி எல்லாம் பேசிய ஆள் தான். இப்பதானே எனக்கு எல்லாம் புரியுது. ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இன்னொருத்தங்களை எவ்வளவு வேணாலும் அலை வைப்பாவ. யாருக்கு யார் முக்கியம்னு எனக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சுட்டு. அதனால பைக் சைக்கிள்னு சொல்லிட்டு பாட்டு பாடிய வேலையை என்கிட்ட வச்சுக்காத. அது உன் அண்ணன் நிலனுக்கு பைக்கு. அவன் ஞாபகமா அவன் காதலி வச்சிருக்கது. அண்ணா, இப்ப தியானி உனக்கு ஒய்ஃப். நானும் அப்படித்தாண்டா நினைச்சிட்டு இருந்தேன். நான் பட்டதெல்லாம் போதும். அப்பா, இனிமே எந்த அவஸ்தையை அனுபவிக்கிறதுக்கு என்னால முடியாது. கார்ல யாரு? சரிண்ணே, நீ கார் எடுத்துக்கிட்டு வாண்ணே. அண்ணி, கவினு, அவர் என்ன மேல கோவமா இருக்காரு. அததான் உனக்கிட்ட காட்டிட்டாரு. உன் மேல உள்ள உரிமையில தான் கோவப்பட்டாரு. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கிறாரா? புரியுது அண்ணி. எல்லாம் ஒரு நாள் மாறும். வந்துட்டாரு, வா போலாம். அது பறவைக்கு இதுக்கு ஒன்னதான் திட்டுவாரு. அந்த காலத்துல கிழங்கு மீன் தின்னி வளர்ந்த உடம்பு. அதனாலதான் இவ்வளவு வயசானதுக்கு பிறகு நம்மளால நடந்து தெரியறதுக்கு முடியுது. இந்த சாரா பண்ணி எனக்கு கூட கொஞ்சம் தூரத்துக்கு நடந்தாலே காணும். பாட்டி, கொஞ்சம் மெதுவா நடங்க, உங்க கூட நடக்க முடியலன்னு சொல்லுது. நம்ம காலத்துல சாப்பிட்ட பறைக்கு அப்படி தெம்பா இருந்தான். இப்ப மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. அந்த காலத்தோட நம்ம அம்மியெல்லாம் போட்டுதான் அரைக்கணும். பைப்பை திறந்த உடனே தண்ணி புஷ்கோன்னு வருது. அந்த காலத்துல எல்லாம் அப்படியா கிணத்துல கிடந்து இழுக்கணும். கிணறு மட்டும் கிட்டக்கியா கிடக்கும். 1 கிலோமீட்டர் தள்ளி கிணறு இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு நடந்தே வர வேண்டியதாவும் இருக்கும். சில நேரம் எல்லாம் பக்கத்து ஊர் கிணத்துல கூட போய் தண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கும். மழை இல்லாம தண்ணி தீர்க்க நேரத்துல அவையெல்லாம் எடுக்கிறதுக்கும் விட மாட்டாவா. ஏன்னா அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தேவைப்படலாம். ஆமா, அதெல்லாம் ஒரு காலம் தான் இல்லையா? இப்ப எல்லாம் வயலு தோப்பெல்லாம் சும்மா கிடக்கு. அப்ப எல்லாம் ஒரு சீசனுக்கு வாழை மரம், ஒரு சீசனுக்கு பயிறு, வெள்ளரிக்காய், நெல்லு, அப்படி இப்படின்னு ஃபுல்லா வயலே வேலைதான் இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட பச்சரிசி எப்படி வந்ததுன்னு கேட்டா தெரியாது. அதான் உள்ளதான். அத்தா, அத்தா, உங்க மருமவை கூப்பிட்டுக்கிட்டு வராவன். 10 தடவை கூப்பிட்டா என்னன்னு ஒரு தடவை கேட்கணும். அத்தா, உங்களதான் கூப்பிடியாவா? இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு சத்தம் கொடுங்க. வருவான். அத்தா, அது மட்டுமா? அப்ப நம்ம விளையாடிய விளையாட்டு கூட இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஆமா, வயசான காலத்துல இவளுக்கு இப்ப விளையாட்டு தான் முக்கியம். என்னத்துக்கு இப்படி கோவிக்கிட்டே வர? என்ன நடக்குது, யாது நடக்குதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. புரியலன்னா சத்தப்படாம ஒரு இடத்துல போய் இரேன். அத்தான், நான் கேட்கறதுக்கு பதில சொல்லுங்க. இந்த பையன் அவனுக்கு அண்ணிக்காரையும் அண்ணன்காரனையும் கூட்டிக்கிட்டு எங்கேயோ போறான்.
அண்ணன் கண்ணு கூடதான் பேசிக்கிட்டு நின்னான். திடுத்துப்பட்டு 3-4 படியா தாவி மேல ஏறினான். ரூம்ல போய் அன்னிக்காரையும் கூட்டிக்கிட்டு வந்தான். இப்ப 3 பேரும் சேர்ந்து ஒன்னா கார்ல போறாவ. எங்கேயாக்க போறாவ? செய்தி என்னன்னு உன 3 கிட்டே போய் கேளு. சொல்லிக்கிட்டு தான் மறு வேலையே பாப்பான். 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து எங்க போறாவ? எங்க போவணுமோ அங்க போவாவ. நீ என்னத்துக்கு கொந்தளிக்கிய தக்கறான்? ஏற்கனவே தங்க இத்து போய் தக்கறாவிதான் கிடைக்க. கொஞ்சம் மூச்சு இழுத்து விடு. எனக்கு முன்னமே போய் சேர்ந்துற போல இருக்க. அக்கா, அது 3 பேரும் எங்க போறாவன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாவணும். அம்மாடி, அவிய கவின தம்பிக்கு காலேஜுக்கு போறாவன்னு நினைக்கேன். கவினுக்கு காலேஜுக்கு என்னத்துக்கு போனான்? என்னத்துக்குங்களே போவாத? உனக்கு என்ன அதுக்கு? ஏன் பிள்ளைக்கு காலேஜுக்கு போறாவனா என்ன யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாண்டாமா? இவ பெத்த முகம் தான் கவினன். அவன் 28 பாடத்துல தோத்தா என்ன, பாஸ் ஆனா இவளுக்கு என்ன? இவளுக்கு அதை பத்தின என்ன இருந்ததுன்னா அந்த பையலுக்கு தலையை தட்டி அப்பயே படிக்க வச்சிருப்பான். இன்னைக்கு எல்லா பாடத்திலயும் பாஸ் ஆயிட்டான்னு வந்தாச்சு. தள்ளக்காரி இவளுக்கு தெரியல. அவனுக்கு மேல கொஞ்சம் இவளுக்கு அக்கறை இருந்தாதானே? அத்தா, கூவி என்ன காதை செவடாக்கிறாதாமா? ஏற்கனவே கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பீஸ் போயிட்டே இருக்கேன். அம்மாடி, கவின தம்பி எல்லா பாடத்திலயும் பாஸ் ஆயிருக்கலாம். அதான் காலேஜ்ல உள்ளவிய கூப்பிட்டு பாவா. நல்ல மார்க் எடுத்திருக்கான். நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இவ 2 பேரும் என்னத்துக்கு போறாவ? அத்தா, உறங்கி உழுதியா? எனக்கு கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஏமா தகரான், நீ பேச ஆரம்பிச்சாலே எனக்கு உறக்க வருது. அந்த பையில பெத்தவனா 10 மாசம் சுமந்து பெத்ததுனா இவன் படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டான்னா என்ன கூப்பிட்டு தானே பாராட்டிட்டு இருக்கணும். அண்ணக்காரன் படிக்க வைக்க சரி, அவனை கூப்பிட்டதுக்கு தோணுச்சு, அது தப்பு சொல்லல. ஆனா எங்க இருந்தா வந்தவள கூட்டிட்டு போறான்? அண்ணன் முக்கியனா? அண்ணன் பொண்டாட்டி அண்ணிய முக்கியம் தான். அதான் கேட்டேன். 10 மாசம் சுமந்து பெத்ததுனா இந்த பையலுக்கு என்ன விட அவ முக்கியமா போயிட்டாளா? அவளை இழுத்துக்கிட்டு போறான். நான் எப்படி பார்த்தா என்ன தானே கூட்டிக்கிட்டு போனான்? நான் தானே அவனை கஷ்டப்பட்டு பெத்தது. அம்மாடி, பெத்தது நீதான். அந்த பையன் 4 வருஷம் தலையா சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்க. காலேஜ்ல செல்லம்பல படிக்க வச்சியாம 28 பாடம் பெயில. இத்தனை பாடம் உன முத பெயிலா இருக்கான். என்ன யாது? செல்லம்பல புக் எடுத்து படிச்சாதானே முன்னுக்கு வர முடியும். இப்படி படிக்காம பெயில் ஆயிட்டே கிடந்தியனா எப்படி முன்னுக்கு வர முடியும்னு ஒரு வார்த்தை என்னைக்காவது கேட்டிருப்பியா? 4 வருஷம் உருப்படாம சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்க. என்னைக்கு என்ன பியாரே அர்ஜுன் அந்த காலேஜுக்கு ஒரு தடவை போய் பார்க்க போனானோ அது பரவாயில்லைக்கு தான் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். சரி, அண்ணக்காரனை கூட்டிட்டு போட்டு சரி, பெத்த தாய் நான் ஒருத்தி இருக்கச்சுல அன்னிக்காரிய கூட்டிட்டு போயிருக்கான். அப்பறம் எனக்கு என்ன மரியாதை? ராத்திரி பூரா கண்ணை முழிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஒரு நாள் எல்லாரும் காப்பி தண்ணி போட்டு குடிக்கிறது, எல்லாரும் பச்சை தண்ணி குடிக்கிறது, எதனா குடுத்தியா? நீ நீண்டு நிமிந்து கிடந்து உறங்குவ. யாரு படிச்சா என்ன, யாருக்கு வேலை கிடைச்சா என்ன ஆனா உனக்கு என்ன? இதுல ஒன்னையும் இழுத்துக்கிட்டு போனேன்னு வேற ஆசைப்படியா? அது பாவம். ராத்திரி அவனை சென்னு உறங்க சொல்லி காலமே எழுப்பி படிக்கச்சுல காப்பி போட்டு கொடுத்து எல்லாம் செஞ்சதுனால அன்னிக்காரி அவனுக்கு அம்மா மாதிரி. அப்ப நானு அம்மா தாயே, நீ யாருனாலும் எனக்கிட்ட கேட்காத. மறந்து போச்சுன்னா ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கான், ஞாபகப்படுத்துவாவ. அவ கிடக்கான். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவ அப்படிதான் கத்திக்கிட்டே கிடப்பான். நாய் ஒரு பக்கம் கிடந்து குறைச்சிக்கிட்டே கிடக்குதுன்னு நம்ம பாட்டுக்கு இருந்துறானோ. அப்பா, அவ்வளவு வேலை செஞ்சாலும் தெம்பா இருந்த அந்த காலத்துல அடுப்பு ஊதி கட்டப்பட்டோம். இப்ப எல்லாம் கேஸ் அது இதுன்னு வீட்டோட இருந்தாலும் மருமவ வேலை வாங்கிட்டு மாமியார் மார்வோ கால் மேல கால போட்டு உட்கார்ந்துருக்காளவா? நீங்க சாப்பிட்டீங்களா? இப்படி ஒரு மாமியாரு எந்த மருமவளுக்கும் கிடைக்கப்படாது. சார், அरे டாக்டர் அர்ஜுன், வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சார்? டாக்டர் அர்ஜுன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். இது உங்க ஒய்ஃப் தானே? ஆமா சார். டாக்டர் அர்ஜுன் சார், மறுபடியும் ஏதாவது தப்பு செஞ்சுட்டானா? இல்ல திடீர்னு என்னைய கூப்பிட்டு கண்டியலாம், அதான் ஏதோ பிரச்சனையோ என்னமோன்னு தானுங்கிற பேரை வச்சு மறுபடியும் யாருக்காவது ஏதாவது தொல்லை கொடுத்துட்டானோ? ஐயோ அர்ஜுன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கூல். உங்களை நான் பாக்கணும்னு சொன்னது வேற விஷயத்துக்காண்டி. என்னமோ சொல்ல போனா உங்களை கூப்பிட்டு பேசணும்னு நான் நினைக்கவே இல்ல. உங்க தம்பி கவினை கூப்பிட்டு தான் பேசணும்னு நினைச்சேன். அவன் தான் இந்த விஷயத்த உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஆசைப்பட்டான். இதா நீ சமாளிக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை இழுத்து வச்சிருக்க? டாக்டர் அர்ஜுன் சார், நீங்க அன்னைக்கு சொன்னதுக்கு பிறகு ஓன் பண்ணேன். அது பிறவில இருந்து காலேஜ்ல இருந்து எந்த கம்ப்ளைண்டும் வரல. கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கேன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பஞ்சாயத்தை எடுத்து வச்சிருக்கான்? கோவத்துல யாரையாவது அடிச்சுட்டானா என்ன? டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டீங்களா? என்ன நாள்? உங்க தம்பியோட ரிசல்ட். ஆமா, இன்னைக்கு கவினுக்கு ரிசல்ட். சே, சுந்தரிய கதியாவை பத்தி சொன்னதுல இருந்து நான் நானாவே இல்ல. எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு கவினுக்கு ரிசல்ட்ங்கிற விஷயத்தையும் மறந்து போயிட்டேன். 28 பேப்பரையும் ஒரே அட்டம்ப்ட்ல எடுத்துட முடியாதுதான். ஒரு 20 பேப்பராவது கிளியர் பண்ணிட்டானா அடுத்த செமஸ்டர்ல மிச்சம் இருக்கதையும் கிளியர் பண்ணிடுவான்னு நம்பலாம். என்ன டாக்டர், இப்பயாவது ஞாபகம் வருதா? ஆமா சார், நான் 2 நாளா வேற ஏதோ ஞாபகத்துல இருந்தேன். அதனால இன்னைக்கு அவனுக்கு ரிசல்ட்ங்கிறதையும் மறந்து போயிட்டேன். உங்க தம்பிக்கு ரிசல்ட் நீங்க அப்ப என்னமோ பாக்கலையா? இல்ல சார், நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் இன்னைக்கு ரிசல்ட்ங்கிறதே எனக்கு ஞாபகம் வருது. இந்த செமஸ்டர்லயும் அரியர் போட்டிருக்கானோ? ஆனா ராத்திரி பூரா உட்காந்து படிச்சானே. படிச்சது வேற சென்னு புரியும், படிச்ச நேரத்துலயும் அவனுக்கு ஞாபகம் இருக்குமே. டாக்டரே, உங்க தம்பி எல்லா பாடத்திலயும் பாஸ் பண்ணிருக்கான். 28 பேப்பரையும் ஒரே அட்டம்ப்ட்ல எடுக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா உங்களை மிரட்டி என்ன கூப்பிட்டு பேசுறதுக்கு சொன்னானா? பாஸ் பண்ணலைன்னா நான் அவனுக்கு வேற விதத்துல செக் வச்சிருக்கேன். அதுக்கு பயந்து போய் உங்களை கூப்பிட்டு பேச வச்சிருக்கானோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது பிறகு நீங்க தானே சொன்னியா அவனுக்கிட்ட பேசுறதுக்கு தான் இருந்தியா? அவன் தான் என்கிட்ட பேசுறதுக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னு. அவனுக்கு டான் பியார யூஸ் பண்ணி உங்களை ஏதாவது மிரட்டினானா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், உங்க தம்பி இப்ப திருந்திட்டான். உங்க தம்பி இப்ப நல்ல பையன். நான் ஒத்துக்கிட்டேன். இவருக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு படிச்சு பாஸ் பண்ணிட்டான்.
ஆனா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ரொம்ப நல்ல பையனை போல எல்லாம் தெரியல. சார் பிறகு அவன் என்னதுக்கு என்ன கூப்பிட்டு பேசுறதுக்கு சொல்லணும்? நீங்க இங்க வந்த நேரம் உங்க தம்பியை பத்தி 1008 கம்ப்ளைண்ட் வச்சேன். இங்க இருந்து உங்களை தலை குனிய வச்சு அனுப்புனா அதை நீங்க தான் சரி பண்ணனேன்னு எனக்கே ஆர்டர் போட்டிருக்கான். புரியல சார். அன்னைக்கு நீங்க காலேஜ்ல உங்க தம்பியை பத்தி விசாரிக்கிறதுக்காண்டி வந்தியா? அப்போ உங்க தம்பியை பத்தி 1008 கம்ப்ளைண்ட் வச்சிருந்தேன். உங்களை தலை குனிய வச்சுட்டேனா? இப்ப நான் எல்லா பாட்டுக்கும் பாஸ் பண்ணிருக்கேன். என் அண்ணன் வருஷத்துல கம்ப்ளைண்ட் மட்டும் அடுக்கிறதுக்கு தெரிஞ்சதுலாம் என் அண்ணனை கூப்பிட்டு நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கன்னு எனக்கு ஆர்டர் போட்டிருக்கான். இவனா? ஆமா அர்ஜுன். ரிசல்ட் வந்த உடனே மொத்த ஸ்டாஃப் உங்க தம்பியை பத்தி தான் பேசியாவ. இன்னைக்கு காலேஜ் முழுக்க பியாச்சும் உங்க தம்பியை பத்தி தான். ஏன் நீங்களே சொன்னீங்களே 28 பேப்பர் ஒரே அட்டம்ப்ட்ல அடிக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம். இவ்வளவு ஷார்ட் டைம்ல 28 அரியரை கிளியர் பண்ணி கரண்ட்ல எழுதின பேப்பர்ஸும் பாஸ் பண்ணிருக்கான். இது வரைக்கும் எங்க காலேஜ்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. இவ்வளவு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட் நாங்க பார்த்ததே இல்ல. செமஸ்டருக்கு 4 தியரி பேப்பர் 2 ப்ராப்ளம் பேப்பர் இருந்தாலே கண்ணு முழி பிதுங்கி வெளியே வந்துடும். உங்க தம்பி 28 பேப்பரை ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிருக்கான். இது வரைக்கும் எங்க காலேஜ்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. அதனாலதான் சொல்லேன். அதுவும் ஜஸ்ட் பாஸ் எல்லாம் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கான். சார் 4 வருஷம் பொறுப்பு இல்லாம இருந்திருக்கான். 4வது வருஷத்துல அவன் இவ்வளவு பொறுப்புள்ள பையனா மாறி எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ற அளவுக்கு அவன் மனசு நீங்க மாத்தி இருக்குதியா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவனுக்கு படிச்சு கொடுக்க ஸ்டாஃப், அது பிறகு நீங்க தான் சார். இல்ல அர்ஜுன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். உங்க மேல கவின் வச்சிருக்க பாசம் தான். கவினை யாராலையும் மாத்தவே முடியாது. பாதி நாள் கிளாஸுக்கு வெளியே தான் விட்டுருப்பாவ. அவனுக்கு வலிக்கான். அவன் சந்தோஷமா வெளியே சுத்திக்கிட்டு தெரியுமா? ஒரு கட்டத்துல ஸ்டாஃபுக்கே கோவம் வந்து வெளியே விட்டா இவன் என்னமா சந்தோஷமா சுத்திக்கிட்டு தெரியும், அதனால தொல்லை பண்ணாலும் பரவாயில்ல உள்ளே இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாவ. எல்லா ஸ்டாஃபுக்கும் பிடிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் தான் இவன் தான். ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். உங்க தம்பி நினைச்சா நல்லா படிப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க இங்க வர நேரம் உங்களை தலை குனிய வச்சுட்டேன். இதே காலேஜ்ல உங்களை நான் கூப்பிட்டு உங்க தம்பிக்கு ரிசல்ட்டை பத்தி பேசி உங்களை தலை நிமிர வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதுக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். நல்ல வேலை அர்ஜுன். கடைசி வருஷமா இருந்தாலும் நீங்க கரெக்டான டைம்ல தான் அன்னைக்கு நீ பாக்கிறதுக்கு வந்திருந்தியா. யாராலையும் முடியாததை உங்க தம்பி நடத்தி காட்டி இருக்கான்னு சொல்லிட்டு மொத்த காலேஜும் உங்க தம்பியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படியேன். இவ்வளவு அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பையனா இன்னைக்கு ஒரு மனுஷனா மாத்தி இருக்குதியா? என்னமோ இவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. என்னன்னா என்னால படிக்கிறதுக்கு முடியல, ஆனா என்னமோ ஒரு கிரிமினல் வேலை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். என்ன கவின சந்தோஷமா இப்ப? ஆமா சார், ரொம்ப சந்தோஷம். அவனை விட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். இப்ப அரியர் போட்டு கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு முதல்ல படிச்சு எடுத்திருந்தானா டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருப்பான். அந்த அளவுக்கு எல்லா பாடத்துக்கும் நல்ல பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கான். இந்த ஆர்வத்தை முதல்ல காட்டி இருக்கலாம்ல. இருந்தாலும் ஒண்ணும் பரவாயில்ல, இவன் தொல்லை தாங்க முடியலன்னு எல்லா ஸ்டாஃபும் பேசிக்கிட்டே இருந்தாவ. முத நல்ல விதமா இவனை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காவ. சார் இனிமே இன்டர்வியூ எல்லாம் இவன் அட்டென்ட் பண்ணலாம்ல? அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டென்ட் பண்ணலாம் சார். இல்ல அரியர்ஸ் இருக்கிறவங்க நிறைய கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்ண முடியாதுல்ல? ஆமா, அரியர்லாம் கிளியர் பண்ணதுனால இனிமே எவ்வளவு நல்ல பெரிய கம்பெனிஸ் வந்தாலும் இனிமே இவன் எல்லா கேம்பஸ் இன்டர்வியூலயும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முடியும்ல? ஆமா அர்ஜுன், எல்லா இன்டர்வியூலயும் உங்க தம்பிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு முடியும். அது போதும் சார் எனக்கு. இங்கே ஒரு இடத்த புடிச்சிட்டானா அவன் நல்ல லெவலுக்கு போவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. புரியுது அர்ஜுன். நம்ம காலேஜ்ல அப்கமிங் டேஸ்ல நிறைய கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்க்கு விசிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே உங்க தம்பி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல டாப் கம்பெனி எதுலயாவது ஒண்ணுல அவன் செலக்ட் ஆனாலும் போதும். அண்ணே ஒரு தடவை கூப்பிட்டு உன்னை இந்த ஆள் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். இந்த ஆளுக்கு மூஞ்சில கரிய பூசதுக்காண்டி தான் நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். இப்ப அது நடந்துட்டு இனிமே இந்த கவினுக்காண்டியே வாழணும்ல. இந்த பிளேஸ்மெண்ட், பெரிய கம்பெனில வேலைக்கு போறது இதெல்லாம் நமக்கு ஆகாது. எப்பவும் இந்த டான் டான் தான். இனிமே அவனை பத்தி நீங்க கவலையே படாதுங்க. அவன் இனிமே எங்க பொறுப்பு. உங்களை ஃபியூச்சர்ல எங்கேயோ கொண்டு விட போறான் பாருங்க. ஆமா சார், எனக்கு அந்த நம்பிக்கை இப்ப வந்துட்டு. இவன் கஷ்டப்பட்டு படிச்சா நான் இல்லைன்னு சொல்லல. இவர் நினைக்க மாதிரி பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போவானா என்ன? தம்பி நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்க அவனை படிக்கிறதுக்கு வைக்கிறியா? உங்க தம்பி என் அண்ணன் எந்த இடத்துலயும் தலை குனிச்சிடப்படாது, நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். இப்படி ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதை நீங்க கூப்பிட்டு சொன்னது எனக்கு என்னமோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணமே உங்க தம்பி தான். இது வரைக்கும் உங்க தம்பினா எந்த ஸ்டாஃபுக்கும் பிடிக்காது. இப்ப எல்லாரும் கவினன் அப்ப என்ன பேப்பர்ல அரியர் போட்டா இப்ப கிளியர் பண்ணிருக்கான். எல்லாரும் சந்தோஷப்படியாவ. என்னமோ ஒண்ணும் உங்க தம்பி இருக்க கிளாஸ்ல யாரும் பாடம் எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாவ. ஏன் சார்? ஏன்னா தெரியும், கண்டிப்பா அவன் அரியர் போட்டுருவான். யாராலையும் 100% ரிசல்ட் கொடுக்கறதுக்கே முடியாது. முதல்ல இவனுக்கு பாடம் எடுத்து 2 பேரு இந்த செமஸ்டர்ல 100% ரிசல்ட் கொடுத்திருக்காவ. அதுக்கு சந்தோஷப்பட்டு எல்லா ஸ்டாஃபுக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காவ. கவின் இருக்க கிளாஸ்ல பாடம் எடுத்தாலே எப்படியும் 100% ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முடியாது. ஏன்னா கவினை தான் அரியர் போட்டுருவாங்களா. அந்த காலம் மாறி போய் இப்ப எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்துட்டு இருக்காவ பாருங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க பிஸி ஷெட்யூலே என்ன கூப்பிட்டு இதை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ அர்ஜுன், என்னை விட நீங்க பிஸியா இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல பரபரப்பா வேற இருப்பியா?
நான் கூப்பிட்டதுக்காண்டி இவ்வளவு தூரத்துக்கு வந்து பார்த்ததே பெருசு. ரொம்ப தேங்க்ஸ். உங்க தம்பிக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். இனிமே நாங்க கிளம்பலாம்ல? நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். டான், வாழ்த்துக்கள் டான். எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணிட்டேன். ஐயோ ரொம்ப தேங்க்யூ சார். உங்க வாயால டான் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டேய் நீங்க எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போட்டுக்கிடுங்க, எவ்வளவு வேணாலும் காலேஜ் டேஸ்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிடுங்க. எங்களுக்கு தேவை படிப்பும் டிசிப்ளினும். படிச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப தேங்க்யூ சார். நாங்க வரோம். சரிடா வரோம் சார். சரி அர்ஜுன் சார், கிளம்புங்க. முத வருஷமே இந்த பையன் இவ்வளவு எஃபோர்ட்ட போட்டு படிச்சிருந்தானா நம்ம காலேஜ் எங்கேயோ போயிருக்கோம். ஃபியூச்சர்ல இந்த பையன் நம்ம காலேஜ்ல எம்இ படிச்சானா நம்ம காலேஜ் பேரை எங்கேயோ கொண்டு விட்டுருவான். ஆனா இவர் நல்ல கம்பெனில செலக்ட் ஆகி நல்ல வேலைக்கு போனேன்னு ஆசைப்படியாரு. இவன் இங்கே எம்இ படிச்சானா காலேஜ் பேரு எல்லா இடத்துலயும் கொடி கட்டி பறக்காம். எங்கேயோ கொண்டு விட்டுருப்பான் நம்ம காலேஜுக்கு பேரா. இவன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஃபியூச்சர்ல கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா மிஸ் ஆயிட்டேன். நம்மள நம்ம காலேஜும் கொடுத்து வச்சது இவ்வளவுதான் போல. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது வரைக்கும் இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இவன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம காலேஜுக்கு தேவை. டேய் கவினா, ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. அண்ணே இறக்கி உடனே எல்லாரும் பாக்காவ. இந்த ஆள் எனக்கு பொண்டாட்டியை தூக்கி வச்சிருக்க மாதிரி இவனை தூக்கி வச்சிருக்காரு. டேய் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியப்பட்டாண்டாமா எல்லாருக்கும். என் தம்பினா நீ தாண்டா. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மகாசிடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசிடா. கவினா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. உனக்கிட்ட இப்போ ஒண்ணு சொல்லணும் போல இருக்குடா. ஒருவேளை சந்தோஷத்துல ஐ லவ் யூ அவர் தம்பி கிட்டயே சொல்லிருவாரோ? என்னண்ணே? தம்பிடா, அண்ணன்டா. பேசாம வீட்ல இருந்திருக்கலாமோ? டேய் தம்பி, உனக்கு என்ன வேணும்னு கேள்டா. அண்ணன் நான் இருக்கேன். நீ என்ன கேட்டாலும் நீ ஆசைப்படியதை உனக்காண்டி செய்யேன். அண்ணே பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த கடைக்குடி ஒண்ணு கிடக்குது கண்டியா துளசி. இந்த காலேஜ்லயே நம்ம மவுஸ் தெரியாதது அவளுக்கு மட்டும்தான். கொஞ்சம் பிரிஞ்சு நின்னு பேசலாம்ல? அண்ணே அவ கிடக்காடா போராம பிடிச்சவா நிலன் பைத்தியம். இவர் வாயால நிலனை ஏன் தம்பின்னு இவர் சொல்லதுக்கு ஆசைப்பட்டதான். மூக்குத்தி நிலனுக்காண்டியே குத்திக்கிட்டேன். எனக்குன்னா புடவை கட்டது பிடிக்குமா என்ன, இல்ல நிலனுக்கு தான் பிடிக்குமா என்ன, வெட்டி போடுறதுக்கு பிடிக்குமா என்ன, இதெல்லாம் எந்த கணக்குல வருமா? எனக்கு எதுனா செய்யணும்னா அந்த துளசி கிட்ட போய் என் பெருமையை கொஞ்சம் சொல்ல. இந்த காலேஜ்ல டானுக்கு எல்லாருக்கும் மத்தியிலே ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா துளசிக்கு மட்டும் ஒண்ணும் இல்ல. எப்ப பார்த்தாலும் மட்டன் தட்டி பேசியதான் அவளுக்கு வேலை. என் பெருமையை கொஞ்சம் அவள்கிட்ட எடுத்து விடு. அது கூட எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நீ நினைச்சியனா அதுக்கு என்னடா செஞ்சிடலாம். நேத்துக்கு அட்மின் அவசர வேலையை கொஞ்சம் வெளியே போச்சுட்டேன். அவசரத்துல போஸ்ட் போட்டதுனால அவசரத்துக்கு அவரசன்னு போட்டுட்டு, அதே மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நான் அவசரத்துல கூட்டிகிட்டு வந்ததுனால அவசரத்துல அந்த துளசியை மறந்துட்டேன். நீ போய் நம்ம பெருமையை கொஞ்சம் அவளுக்கிட்ட சொன்னா காணும். பிரின்சிபல் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு. அதுக்கு என்னடா தம்பி செஞ்சுட்டா போச்சு. ஃபியூச்சர்ல என்ன நீ எங்கேயோ கொண்டு விட போற பாரு. அத நினைச்சு எனக்கு இப்போவே சந்தோஷ காலம் தாண்டவ ஆடுது. கொஞ்சம் கம்மியாவே சந்தோஷப்படுங்க. பார்த்தெல்லாம் யாராவது சந்தோஷமா இருந்தா அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவதான் நிலன் பைத்தியமாச்சே. இப்ப சொல்லலாம் ஃபியூச்சர்ல நீ என்ன எங்கேயோ கொண்டு விட போற பாரு. இப்ப என் கண்ணு முன்ன வந்துட்டு போகுது அது. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதானே. இவன் எங்கேயோ கொண்டு விட போறான் போலதான் எனக்கு தோணுது. இப்ப எல்லாரும் உனக்கிட்ட சொல்லுவாவ. நானே கேட்டிருக்கேன் அர்ஜுன் உனக்கு அண்ணனா பிறக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு. நீ வேணா பாருடா ஃபியூச்சர்ல எல்லாரும் எனக்கிட்ட வந்து சொல்லுவாவ. கவின மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு தம்பியா பிறக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு. அந்த நாளுக்காண்டி தாண்டா தம்பி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஆகா ஓகோன்னு நீ பெருமைப்படுத்த போறேன்னு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சுட்டு இது போதண்டா எனக்கு. உன் எதிர்காலம் இப்பவே என் கண்ணு முன்ன வந்து நிக்குது. பெத்த தாய் என்னைய கூட்டிக்கிட்டு போவேல, அன்னிக்காரைய கூட்டிக்கிட்டு போயிருக்கான். இவனுக்கு நான் முக்கியமா அவதானே முக்கியம்? எங்க இருந்தோ வந்த அவதான் முக்கியம். இவையெல்லாம் என் வயிற்றுலதான் பிறந்தானா என்ன யாருன்னு தெரியல. இவனை மாதிரி ஒரு பிள்ளை பெத்ததுக்கு பெறாமலே இருந்திருக்கலாம். தகரம் அதான் என்னமா காணையில கண்டியலா எங்க மேயதுக்கு போயிருக்காவன்னு தெரியல. 3 பேரும் ஆனா யார தேடிக்கிட்டு இருக்கான்? அதான் உங்க 2 பேரனுவா பேரன் பொண்டாட்டி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போனாவளே. என்னமா வீடு வந்து சேரலையே பெத்தவா பயந்து போய் இருக்கேன். என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமா வீடு வந்து சேரல? ஏன் உன் மவன் எப்பயாவது வெளியே போனா எப்ப வருவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருக்கியா என்ன? இன்னைக்கு நான் புதுசா காவலுக்கு நிக்க உன் மவனுக்காண்டி. நீங்க தானே சொன்னியா நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கானா பெத்த தாய் கிட்ட முத சொல்லிருக்கணும்ல. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எனக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. என்னைக்கான அந்த பையலுக்கிட்ட லே புக் எடுத்து வச்சு படிச்சியா? இத்தனை பாடம் தோத்து தொப்பி அடிச்சுக்கிட்டு கிடக்குதே. படிச்சாதானே அடுத்த வேலைக்கு போக முடியும், நல்ல வேலைக்கு போக முடியும்னு ஒரு நாள் அந்த பையனை கூப்பிட்டு பேசிருக்கியா? ஒரு புண்ணாக்க கிடையாது. போக்குல எந்த குடும்பத்துக்கு எடுக்கலாம், எப்படி இந்த வீட்டுல உள்ள சொத்தையில அபகரிக்கலாம், இதுதானே உன் புத்தி. எப்பயும் கண்டுக்காம தானே இருப்பேன். இப்ப அவன் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கான். இப்ப அது போல கண்டுக்காம அவன் வேலையை பார்த்துட்டு போ. என்னமா வீடு வந்து சேரல? பெத்த தாய் பதறிக்கிட்டு இருக்கேன். என்னமா வீடு வந்து சேரல நீ கண்டியா? இறக்கி விட்டுக்கிட்டு அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். உன் மவன் யாரோ ஃப்ரெண்ட் காரனோட பாக்கிறதுக்கு போயிருக்கான். கொண்டு
இப்படியெல்லாம் இந்த பயலுக்கு ஒரு வார்த்தை சந்தோஷமா என்கிட்ட சொல்லிருக்கலாமா? எனக்கிட்டையும் சொல்லல, பெத்தவன் கிட்டையும் சொல்லல. எவ்வளவு ஒருத்திய கூட்டிக்கிட்டு போயிருக்கான். காத்துல இனிமே 2 நாள் பஞ்ச வச்சுக்கிட்டு தான் தெரியணும் போல. பண்ணிட்டாத்தியான்னு சொல்லிக்கிட்டு தானே என்ன பாக்க. எனக்கிட்ட உனக்காண்டிதான் அங்க தங்குறேன்னு சொல்லிக்கிட்டேன். இப்ப அர்ஜுனுக்கிட்ட எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிருக்கிறியே, இது எந்த விதத்துல நியாயம் தானே கேட்க. நிலன், உனக்காக தான் நான் அங்க இருந்தேன். அர்ஜுன் என் தம்பின்னு சொல்லத்துல சந்தோஷப்படறதுக்காண்டிதான் அங்க இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல எங்க நான் தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியல நிலன். ஆனா அர்ஜுன் பேசாம இருக்கிறத மட்டும் என்னால தாங்கிக்கிடவே முடியல. எவ்வளவு திட்டினாலும் அடிச்சாலும் எனக்கு அதுக்கெல்லாம் அவருக்கு மேல கோவமே வர மாட்டேங்குது. ஆனா என்னன்னு தெரியல, அவர் யாரோ மாதிரி போகும்போதும் என்னை அவாய்ட் பண்ணும்போதும் தாங்கிக்கிடவே முடியல. நான் செஞ்சது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல. உன் விஷயத்துல சரின்னு நான் பண்ணது அர்ஜுனை காயப்படுத்தி இருக்கு. அதனால நான் இப்பயாவது சொன்னது நல்லதுதான். என்னமா அவர் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டே இருந்திருப்பேன். இப்பயாவது நான் சொன்னதுனால நான் பண்ணது அவரை காயப்படுத்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பு பண்ணேன் தானே நீ பாக்க. ஆனா என்ன மன்னிச்சிரு நிலன். பயமா இருக்கு. ரொம்ப நல்லவரோட வாழ்க்கைய நான் அழிச்சிருவணும்னு பயமா இருக்கு. என்னை விட ஜெசிகா கூட அவருக்கு பெட்டர் தான். அர்ஜுன் விஷயத்துல மட்டும்தான் அவ கோவக்காரியா நடந்துக்கிட்டியாலே தவிர மத்தபடி அவ நல்ல பொண்ணுதான். அர்ஜுனுக்கு ஜெசிகா ஒய்ஃபா வர்றதா எனக்கு சந்தோஷம். நான்ல அவர் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல. ஆனா என்னைக்கும் நீங்க ஜெசிகாவை கல்யாணம் பண்ணுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவரை பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். எந்த தப்ப நான் பண்ணக்கூடாது, என்னை நியாயப்படுத்தவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் தப்பு பண்ணலன்னு புரிய வச்சுட்டேன். நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தோணுது. ஆனா மனசுல ஒரு ஓரமா நான் பண்ணது சரின்னு தோணுது. அர்ஜுன் நான் இந்த தப்பு பண்ணலன்னு அவருக்கு புரிய வச்சது சரியா இல்லைன்னா புரிய வச்சது தப்பா? இதுல எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு நான் சரியான பொண்ணு இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அவருக்கு பிடிச்ச மூக்குத்தி, அவருக்கு பிடிச்ச புடவை, அவருக்கு பிடிச்ச மெட்டி, இதெல்லாம் நான் ஏன் போட்டுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல.